அருட்பாடல்களில் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சொல்கிறாரு, நாம் தேடுற கர்மா இருக்கே அது நம்ம விட்டு எங்கேயும் போகாது. நம்மோட நிழல் மாதிரி அது நம்ம எங்கே இருந்தாலும் தேடி வந்து பற்றி பிடிச்சிக்கிட்டு தான் இங்கே பிறவியே எடுக்குது. அப்பேற்பட்டது இந்த விஷம் இருக்கே நம்ம உடம்புல பாஞ்சு என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அது வேலையை காமிக்கும். அதே மாதிரி இந்த வினைகள் இருக்கே, நாம் செய்த வினைகள் அதுவும் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. உடம்புக்குள்ளே பாஞ்ச விஷம் போல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கொண்டுக்கிட்டே இருக்கும். அதாவது நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கு தான் உண்மை. அது சுத்தப்படுத்தணுன்றது தான் உண்மை. இறைவன் அதுக்காக தான் நமக்கு நாம் செய்த வினைகளை கொடுத்து அதை தூய்த்து அனுபவித்து முடிச்சுட்டு நெல் பேலன்ஸாக என்கிட்ட வா அப்படின்றதுக்கு தான் பிறவியை கொடுத்து அனுப்புகிறார். ஆனாலும் அதை அனுபவிக்கிற போது யாருக்கும் நாம் செய்தது நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய மனசு இருக்காது. ஐயோ நான் கஷ்டப்படுறேனே, ஐயோ இந்த கஷ்டப்படுறேனே, அந்த கஷ்டப்படுறேனே, அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் போய் அவங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படி தான் நம்மளால் நினைக்க முடியும். ஏன்னா நம்மெல்லாம் சராசரி மக்கள். மானிட அந்த குணம் இருக்கே அது ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் அப்படின்னு 3 குணம் இருக்குது. இதில் இப்படி தான் சுலபமாக நினைக்க வரும். அப்புறம் உண்மையை புரிஞ்சிக்கிறதுன்றது அதுக்கப்புறம் பக்குவப்பட்ட நிலையில் தான் அந்த எண்ணம் வரும். அது வரைக்கும் நான் கஷ்டப்படுறேனே, ஐயோ இந்த கடவுளுக்கு கண் இருக்கா காது இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம். அதுக்காக சொல்கிறாரு, நாம் தேடும் கர்மம் இது நம்மை விட்டகலாது, சார்ந்துனை கொல்லும் அது சர்வ விஷம் பொல்லாது, ஏன் உனக்கு இந்த வாட்டம் அறிந்திருந்தும், ஏன் உனக்கு இந்த வாட்டம். ஓ மனசே, ஏன் இப்படி வருத்தப்பட்டால் ஏதாவது ஆக போதா? இல்லை, இடுக்கண் வருங்கால் நகுகன்னு வள்ளுவர் சொன்னாரே, அந்த சூக்ஷ்மம் இதுதான். யாருக்குமே இடுக்கண் வர்றப்ப சிரிக்கிறது சுலபம் கிடையாது. இதை உணர்ந்தவர்களுக்கு ஆஹா இப்போ நான் இந்த கஷ்டத்தை பட்டேன்னா இந்த என்னுடைய பாவம் கழிஞ்சு போகுது, அப்போ என்னை விட்டு ஒரு வினை நீங்குச்சின்னு சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக தான் அவர் அப்படி சொன்னார். அதை தான் இவரும் சொல்கிறார். நீ கடவுள் செயல் எல்லாம் உனக்கு கிடைச்ச கருணை, உன்னை நீ சுத்தப்படுத்திக்கிற, அதனால் நாம் தேடிய கர்மா இது அனுபவித்து முடிப்போன்னு அப்படின்னு